அனாலிசிஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ் சிஏ ஃபைனல் கேபிட்டல் பட்ஜெட்டிங்னு நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ்? சிம்பிள் டெஃபினேஷன், ஒரு வேரியபிள் சேஞ்ச் ஆனால் என்பிவி எவ்வளவு சேஞ்சஸ் ஆகுது அப்படின்றதான் வந்து சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ். ஈஸி மீனிங்னா ஒரு ஃபேக்டர் சேஞ்ச் பண்ணும் பொழுது ப்ராஜெக்ட் ரிசல்ட்ஸ் எவ்வளவு பாதிக்குது, இதுதான் வேரியபிள்ஸ் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் யுவர் இமேஜ். செல்லிங் ப்ரைஸ், அப்போ நம்ம ஒரு விஷயத்தை சொல்றோம், அதாவது எக்ஸ்டெண்டட் இஸ் கன்சிடரிங் ஏ நியூ project with the following details: serial number of particulars given below, initial capital 400, selling price 100, variable cost 500, fixed cost 500, units sold per year 5 crore, discount rate நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ ரெக்கார்ட் என்ன கேட்குறேன்னா, calculate the NPV of the project, analyze the sensitivity of the project of NPV considering a 2.5 adverse variance in each variables, which variables is having maximum effect. இப்போ பாருங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து செல்லிங் ப்ரைஸஸ் கொடுத்த என்பிவி கண்டுபிடிக்க சொல்றாங்க. என்பிவி நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? கால்குலேட் பேஸ் கேஸ் என்பிவி. செல்லிங் ப்ரைஸ் வந்து வேரியபிள் காஸ்ட் 50, கான்ட்ரிபியூஷன் 50. 5 கோடி நீங்க விற்கிறீங்க, 5 கோடி விற்றீங்கன்னா டோட்டல் கான்ட்ரிபியூஷன் கிடைக்கிறது 250 கோடி. 250 50 கழிச்சா உங்களுக்கு எவ்வளவு? 200. அப்போ இதுக்கு என்ன சொல்லுன்னா, சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட், sales minus variable cost, contribution minus fixed cost is equal to profit. இது சிம்பிளான ஃபார்ம் தான். இந்த ப்ராஃபிட் தான் 200 crores வருது. எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு தான் கேள்வி இல்லையா? அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, எக்ஸிஸ் கன்சிடர் நியூ ப்ராஜெக்ட் 3 yearsன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்றான், ரெக்கார்ட் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா 3 years. Yes, cost consider life of the project 3 years. 3 வருஷத்துக்கு நம்ம போட்டு பார்க்கணும். 3 வருஷத்துக்கு வந்து காஸ்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட் ரேட் 6%னா 1/1.06 ஜிடி. அப்போ நல்லா பிடிச்சிட்டிங்களா? அப்புறம் 3 போட்டுனா ஜிடி வரும் 2.63. இப்போ 200 கோடிக்கு 2.673 534.60 அப்படின்னா, ஏன்னா 6% 3 years அப்படின்னா ஆடிட் அது எப்படின்னா 1.06 0.9433 பிளஸ் செகண்ட் இயருக்கு 0.8899 பிளஸ் 88396 பிளஸ் 899 பிளஸ் 9433 அப்போ 2.67 into 200, so 534. அப்போ 534 என்பிவி பாசிட்டிவாக இருக்குதா? எஸ், பாசிட்டிவாக இருக்குது. அப்போ ஓகே, என்பிவி பாசிட்டிவாக இருக்குது. பட் சென்சிட்டிவ் அனாலிசிஸ் 2.5% adverse changes. Change in one variable at a time, changes in everything. அப்போ செல்லிங் ப்ரைஸஸ் இப்போ என்னவா மாறுது அப்படின்னா 2.5% அட்வர்ஸ்னா குறையுது. சேல்ஸ் ப்ரைஸ்னு என்ன செய்யுது? அட்வர்ஸ்னா நமக்கு ஆப்போசிட்டாக வரணும். சேல்ஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு நல்லது, குறைஞ்சா கெட்டது, அப்போ குறையணும். அப்போ அட்வர்ஸ்னா அந்த கான்செப்ட் தான். 2.5 அப்போ 97.5. அப்போ கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ வந்துருப்போ 47.5. அப்போ 47.5 237.5. 237 50 போச்சுன்னா 187. 187 2.63 போட்டால் இந்த அமௌண்ட் வந்துடும். ஸோ என்பிவி வந்து 4 கழிச்சா 101. அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்சஸ் எவ்வளவு? 101.19 மைனஸ் எவ்வளோலேருந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கணும்? 134. ஏன்னா உங்களுக்கு அதில் எவ்வளோ வந்துச்சு? 134.60. அப்போ 134.60 134.60. அது மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்சஸ் தான் செக் முக்கியமான கொஸ்டின் வருது. அப்போ 134.60 என்னவா மாறிடுது? இது 101.19 மாறி இருக்குது. எவ்வளோ இருந்தது? 134.60 இருந்தது. எத்தனை பர்சன்டேஜ்னா 24.82% இல்லைங்க. 24.82% உங்களுக்கு அட்வர்ஸாக வருது.
அட்வர்ஸ், வாட் இஸ் கால்ட் அட்வர்ஸ்னா எனக்கு இதுல வந்து நட்டம் 24.82 எனக்கு அட்வர்ஸ். சரி, வேரியபிள் காஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? அப்போ காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஏன் இன்க்ரீஸ் ஆகணும்? காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனால் தான் எனக்கு அட்வர்ஸ். காஸ்ட் ரெடியூஸ் ஆச்சுன்னா எனக்கு ஃபேவர் ஆயிடும். இது வந்து அட்வர்ஸ். வை அட்வர்ஸ்? பிகாஸ் ஆஃப் காஸ்ட் இன்க்ரீஸ். காஸ்ட் இன்க்ரீஸ். அப்போ கான்ட்ரிபியூஷன் வந்து குறையுது. கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு டோட்டல் கான்ட்ரிபியூஷன் 5, 5 வருஷத்துக்கு எப்படின்னு சொல்லி 5ன்னு போட்டிங்கன்னா 5 crore ப்ரொடியூஸ் ஆகுது. அது 243. அப்புறம் 50 ஃபிக்ஸட் காஸ்ட் கழிச்சிட்டா 193. இப்போ 3 இயர்ஸா? எஸ், 3 இயர்ஸுக்கு 517. அப்புறம் 111, 117. அப்புறம் 130லிருந்து 130.43, 134.67 எவ்வளோ வந்துருக்குது நமக்கு? 117.89 வந்துருக்குது. ஸோ 16.71 எனக்கு மைனஸ் ஆகுது. சரி, அப்போ வந்து இந்த ப்ரைஸ் சேஞ்சஸ் என்னங்க இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரைஸு வேரியபிள் காஸ்ட் தானே இன்க்ரீஸ் ஆச்சு. எஸ், 2.5. எஸ், அப்போ 51 ரூபா 25 பைசா வேரியபிள் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 12.41%. ஏன்னா 117.89 என்பிவி இதுக்கு 134.60. அப்போ டிஃப்ரெண்ட் எவ்வளவு? 16.31, 134.60 இன்ட்டு 600. ஸோ இந்த பர்சன்டேஜ் வந்துச்சு 117.89 மைனஸ் 144.60 134.60 போட்டால் 12%. ஃபிக்ஸட் காஸ்ட் அதே இன்க்ரீஸ் 1.25. ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 2.5%. அப்போ எல்லாமே 2.5%. நல்லா கவனிக்கணும். 2.25 கிடையாது. அப்போ 50ல் 2.5% எவ்வளோ ஆச்சு? 1.25. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் 50ல் 2.5%. டைரக்டாக 2.5%. ஏன் அங்கே 100 போட்டோம்னா 100% போடுறாங்க. 100%. அப்போ 2.5% அப்படிங்கிறத வந்து 100ல் 2.5. அதனால 100 மைனஸ் 2.5 போட்டேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இது 2.5% போட்டால் 1.25. அட்வர்ஸ்னா காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பேசிக்கலாக நெட் கேஷ் 250. இந்த காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு 51.25. ஸோ 198 வரும். 198 நம்ம வந்து 2 வருஷத்துக்கு போடுறோம். 2 வருஷத்துக்கு போட்டால் 530. 134.6 போட்டால் அப்போ 131.86 மைனஸ் 134.6 வகுத்தல் 4.6 மைனஸ் 2.8. யூனிட்ஸ் குறையும். யூனிட்ஸ் குறைஞ்சா என்ன? 5 குறையுது. கான்ட்ரிபியூஷன் பெருக்கியாச்சு, சில காஸ்ட்டை கழிச்சாச்சு, 112 வந்து திருப்பி அதே கான்செப்ட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸு, செல்லிங் ப்ரைஸு, வேரியபிள் காஸ்ட்டு, ஃபிக்ஸட் காஸ்ட்டு, யூனிட்ஸ். எதில் வந்து ஹையஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் தான். மேக்ஸிமம் இம்பேக்ட் தான் செல்லிங் ப்ரைஸ் தான். மேக்ஸிமம் இம்பேக்ட். ப்ராஜெக்ட் இஸ் மோர் சென்சிட்டிவ் செல்லிங் ப்ரைஸ் தான். செல்லிங் ப்ரைஸஸ் சேஞ்சஸ் ஆச்சுன்னா இந்த செல்லிங் ப்ரைஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா என்பிஓ ரொம்ப அதிகமாக பாதிக்கும். அதனால இதுதான் மோஸ்ட் கிரிட்டிக்கல் வேல்யூ. அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் செல்லிங் ப்ரைஸ் தான் மோஸ்ட் கிரிட்டிக்கல் வேல்யூவா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதாவது சென்சிட்டிவிட்டி அனலைசிஸ். இந்த சென்சிட்டிவ் அனலைசிஸ் நீங்கள் கண்டுபிடிச்சி உங்களுடைய கம்பெனி கொடுத்துணும். அதாவது எது மாறுனா இந்த 1% மாறுனா அதிக பாதிப்பு ஏற்படுறது நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சிட்டிங்கன்னா உங்கள் கணக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதான் இந்த கம்பெனியுடைய ரியல் டைம் என்கேஜ்மெண்ட். சொல்லி இது புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸாம் போகிற வாய்ப்பு.